ஜானகி சந்தியா சரியில்லை இப்போ ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரகுராம் வந்து வெளில வந்து சொல்கிறாங்க, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் நல்லபடியாக இருக்கார், அவர் கண் திறந்துட்டார் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் வந்து மாயாவுக்கு தான் எல்லா நன்றியும் சொல்லணும் அப்படின்னோடனே, சரி பெரியம்மா முதல்ல போய் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க பெரியப்பாவை, அவர் எப்படி இருக்காரு என்ன ஏதுன்னு கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே, மெதுவாக தயங்கி தயங்கி பயந்துட்டு போகிறாங்க ரூமுக்குள்ளே. என்னங்க தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஏதோ வேணும்ன்ட்டு எதுவும் பண்ணலை, அந்த பசங்க ஆசைக்காக நான் சொன்னேன் அப்படின்னோடனே, ஒரு நிமிஷம் நில்லு ஜானகி, எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னோடனே, என்னங்க சொல்கிறீங்க, ஏன் நான் கோயிலில் நான் சொன்னது அதை தான் நான் சொல்ல வரேன், நீ பேசினேல்ல, என்ன பேசினேன்னு எனக்கு தெரியாது, அதுக்குள்ளேயே எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு, நான் மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேண்டாம் இப்போ தான் வந்து நல்லபடியாக இருக்கார், இந்த சமயத்தில் அந்த விஷயத்தெல்லாம் நம்ம சொல்கிறது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னோடனே, என்னால் இப்போ 2 கல்யாணம் வச்சுருக்கேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் நான் மாயா பார்த்துப்பா அப்படின்னு சொன்னப்போ, அதுவும் சரிதான் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டு இந்த பக்கம் ஜானகி வெளில வராங்க. வந்தோடனே பெரியப்பா என்ன சொன்னாங்க என்னாச்சு அப்படின்னு மாயாவும் சீனுவும் கேட்குறப்ப, அவருக்கு எந்த விஷயமும் உங்களை பற்றின விஷயம் தெரியாது, நான் சொல்கிறப்ப அதுக்கு முன்னாடியே அவர் வந்து மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னோடனே, இதான் நல்ல சந்தர்ப்பம் பெரியம்மா, நான் சொல்கிறத கேளுங்க, எங்களை பற்றின விஷயத்தை வந்து மறந்துடுங்க, அவர் நல்லபடியாக இருக்கணும், இப்போதைக்கு நான் அவரோட மகளாகவே இருந்துடுறேன், எனக்கு அதுதான் தேவை, மற்றபடி வேறு எதுவும் எனக்கு தேவை கிடையாது, சீனு நீயும் புரிஞ்சுக்க அப்படின்னு மாயா வந்து சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு வந்து நல்லபடியாக அழைச்சிட்டு வந்துடுறாங்க. நம்ம ரகுராமை அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு மொத்த குடும்பமும் இருக்காங்க. இருக்கிறப்ப வந்து எனக்கு வேறு உடம்பு சரியில்லை, இப்போ இதை வந்து எடுத்து நடத்தக்கூடிய வந்து நல்ல திறமையான ஆள் யாரை நம்பலான்னு பார்த்தா இந்த மாயா தான். மாயா இங்கே வா, உன்னை நம்பி தான் நான் இந்த 2 கல்யாண பொறுப்பையும் கொடுக்குறேன், நீ தான் நல்லபடியாக இதை நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பெரியப்பா, நீங்கள் ஜம்முன்னு இப்போ உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா, கால் மேலே கால் போட்டு உட்காருங்க, இந்த 2 கல்யாணம் நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, உங்கள் மகளா அப்படின்னு மாயா வந்து எமோஷ்னலாக சொன்னோன்னே, அது எனக்கு நல்லாவே தெரியுமா, அதனால தான் நான் உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு ரகுராம் சொன்னோன்னே, இந்த பக்கம் சீனு வந்து முடியாது, கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ மாயா போய் பேசுகிறாங்க. இப்போ பெரியப்பா வந்து நல்லபடியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதனால் நான் சொல்கிறத முதல்ல காது கொடுத்து கேளு, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் அது வந்து அவரால் தாங்கிக்கொள்ள முடியாது, இப்போ தான் அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கார், அதுக்காகவாவது அவர் மேலே உள்ள பாசம் உனக்கு உண்மையிலே இருந்துச்சுன்னா, மாயா வந்து சொல்கிறாங்க, நீ வந்து சாருவை கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாரு அப்படின்னோன்னு, சரி நான் வந்து மனசை கல்லாக்கிக்கிட்டு நான் வந்து சாருவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் என்கிட்ட வந்து என்னால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சீனு போயிடுறாங்க. இந்த பக்கம் தனா வந்து மாயா கிட்ட பேசுகிறாங்க, என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் கல்யாணத்தை நடத்தி